அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால கோடி அருவி கொட்டுதே அடிய மேல அது தேடி உசுர முட்டுதே நெதம் ஒன்னால மலக்கோவில் விளக்காக ஒளியா வந்தவளே மனசோட தொலை போட்டு எனையே கண்டவளே கண்ண மூடி கண்ட கனவே பலசின் மோன் தாண்டி வந்த உறவே கண்ண மூடி கண்ட கனவே பலசின் மோன் தாண்டி வந்த உறவே கோடி அருவி கொட்டுதே அடைய மேல அது தேடி உசுர முட்டுதே ஒன்னால சுற்றமும் உற்றமும் யாருமே இன்றி வாழ்ந்திடும் வீட்டினில் தெய்வம் இல்லை பாசங்கள் நேசங்கள் ஏதுமே இன்றி வாழ்ந்திடும் வாழ்க்கையோ வாழ்க்கை இல்லை பிரிந்தே நாம் வாழ்கின்ற போதிலும் நினைவுகள் நம்மை சேர்த்திடுமே அழகாய் பூ பூத்திட வேண்டிய வேர்கள் கனடா கவிதா இந்திரனின் பிறந்த தின கொண்டாட்டத்தில் அப்பியாச கோப்பிகள் வழங்கல். கனடாவில் வசிக்கும் திருமதி இந்திரன் கவிதா அவர்களுடைய பிறந்த நாள் இன்றாகும். இதனை முன்னிட்டு பிறந்தநாள் நிகழ்வும் மாலை நேர வகுப்புக்கு செல்லும் மாணவ மாணவிகளுக்கான அப்பியாச கோப்பிகளும் மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தால் வழங்கி வைக்கப்பட்டது. துன்பங்கள் துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும் நாம் சேர்த்து வைப்போம் தெய்வங்களாய் நீங்கள் வாழ்கின்ற புங்குடுதீவை பூர்வீகமாக கொண்ட அமரர்கள் சொக்கலிங்கம் நாகேஷ் பரம்பரையில் வந்துதித்த வழித்தோன்றர்களில் ஒருவரும் கனடாவில் வசிக்கும் இந்திரன் என அன்புடன் அழைக்கப்படும் சொக்கலிங்கம் ஆபிரகாம்லிங்கம் அவர்களின் மனைவியும் அக்குடும்பத்தின் மருமகளுமான புங்குடுதீவு இருப்புட்டியை பூர்வீகமாக கொண்ட கனடாவில் வசிக்கும் திருமதி கவிதா ஆபிரகாம்லிங்கம் அவர்களின் இன்றைய பிறந்த நாளை முன்னிட்டு அவர்களின் நிதி பங்களிப்பில் வன்னி எல்லை கிராமம் ஒன்றில் உள்ள அக்கிராம மாணவர்களுடன் அப்பிரதேச குழந்தைகள் அவர்களின் பெற்றோர்களும் அக்கிராம மக்கள் சிலரும் இணைந்து பிறந்தநாள் கேக் வெட்டி வாழ்த்து பாட்டு பாடி சந்தோஷமாக கொண்டாடினார்கள். மாணிக்கதாசன் நற்பணி மன்றத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க கனடாவில் வசிக்கும் கவிதா அவர்களின் பிறந்த தினத்தை முன்னிட்டு வறுமை கோட்டுக்குட்பட்ட வவுனியா கற்பகுபுரம் ஆலயத்தின் அறநெறி பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது. முதல் நிகழ்வாக மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு கனடாவில் வசிக்கும் கவிதா அவர்களின் சார்பாக கேக் வெட்டி பிறந்தநாள் பாட்டு பாடி மகிழ்ச்சியாக கொண்டாடினார். Happy birthday to you.
இந்நிகழ்வில் கலந்து கொண்ட அக்கிராம மாணவ மாணவிகளுக்கு திருமதி கவிதா ஆபிரகாம்லிங்கம் அவர்களது நிதி பங்களிப்பில் கேட்டல் உபகரணங்களாக அப்பியாச கோப்பைகள் வழங்கி வைக்கப்பட்டதுடன் கலந்து கொண்ட அனைவருக்கும் சிற்றுண்டிகளும் வழங்கி வைக்கப்பட்டது. வவுனியா கற்பகபுரம் ஆலயத்தின் செயலாளர் கணேசன் துர்கா அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஊடகவியலாளர் திரு வரதராசா பிரதீபன் அவர்கள் நேரிய முறையில் ஒழுங்கமைக்க வவுனியா கற்பகபுரம் ஆலயத்தின் அறநெறி பாடசாலை ஆசிரியர் சாரங்கன் மயூரி தலைமையில் நிகழ்வு இடம்பெற்றது. வெளிச்சம் அறக்கட்டளை தலைவர் பாக்கியநாதன் லம்போதரன் அவர்கள் இந்நிகழ்வில் கலந்து சிறப்பித்திருந்தார். இன்றைய நாளில் கனடாவில் தனது பிறந்த நாளை கொண்டாடும் திருமதி கவிதா ஆபிரகாம்லிங்கம் அவர்கள் தேக ஆரோக்கியத்துடன் நோய் நொடியின்றி சந்தோஷமாக பல்லாண்டு காலம் வாழ்க வாழ்கவென தாயக உறவுகளோடு மாணிக்கதாசன் நற்பணி மன்றமும் வாழ்த்தும் அதேவேளை தனது பிறந்த நாளை முன்னிட்டு தாயக உறவுகளின் கிராம மாணவ மாணவிகளுக்கு அப்பியாச கோப்பிகள் வழங்கி வைத்தமைக்காகவும் மதிப்புமிகு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறது மாணிக்கதாசன் நற்பணி மன்றம். தேவையில்லை தாயும் தந்தையும் போதுமே, ஊரில் உள்ள தெய்வம் எல்லாம் எங்கள் வீட்டில் வாழுமே. யாரும் இல்லை என்றுதான் இங்கு யாருமே இல்லை, ஆதி பகவன் வீட்டிலே என்றும் அன்பு கேதல்லை.
தாயும் தந்தையும் போதுமே. நலிவுற்றவர்களுக்கே நற்பணி இயக்கம் என்றும் மக்களுக்காகவே மாணிக்கதாசன் நற்பணி மன்றம்.